hello, vanakkam. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and welcome to Knowledge Box. Today நாங்க இந்த வீடியோல word ஓட insert tab பத்தி பார்க்கலாம். So insert tab related ஆக already நாங்க ஒரு videos upload பண்ணிருந்தோம். insert tabல table related ஆக table எப்படி insert பண்ணலாம், table columns, rows, cell split, merge இந்த மாதிரி டேபிள் ரிலேட்டடான சகல டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை இன்னும் செக் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ட் ரிலேட்டடான பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வேர்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டுடே வீடியோவில் இன்சர்ட் டேப்போட ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட பிக்சர்ஸ் இருக்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பிக்சரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி பிக்சரை இன்சர்ட் பண்ணதும் பிக்சரோட பிக்சர் இந்த மாதிரி இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு சைஸ் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சைஸை மினிமைஸ் பண்ணலாம் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ சைஸை பிறப்பிக்கலாம் அண்ட் சிறியதாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த கார்னரில் இருக்கிற அந்த டொட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அந்த மவுஸ் ஐக்கன் வந்து எரோ கீ மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதன் மூலம் வந்து உங்களுக்கு மவுஸால் மினிமைஸ் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு தேவையான அளவு மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ இது பிக்சரை மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு லே அவுட் ஆப்ஷன் வந்து காட்டப்படும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லே அவுட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் எந்த ஏரியாவில் வந்து பிக்சர்ஸை சரியாக இன்சர்ட் பண்ணணும், லெஃப்டில் இன்சர்ட் பண்ணணுமா, ரைட்டில் இன்சர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை சென்டரில் டெக்ஸ்ட் ரெண்டு பக்கமும் வர மாதிரி சென்டரில் இன்சர்ட் பண்ண போகிறீங்களா, அல்லது பேக்ரவுண்டில் இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி டெக்ஸ்ட்டுக்கு மேலால் இன்சர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்டை இன்னுமே வந்து அழகுபடுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ நாங்கள் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டெக்ஸ்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நான் 20 பேராகிராஃப்ஸ் கொடுக்குறேன். இந்த ஈக்குவேஷனை கொடுத்து இன்சர்ட் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கான பேராகிராஃப் வந்து வந்துடும். ஸோ இந்த பேராகிராஃபை ஜஸ்டிஃபை பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இந்த பேராகிராஃபை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேராகிராஃப்ட மேலே இருக்குது. ஸோ நான் கீழே சென்டரில் எடுத்துகிட்டு வரோம். எனக்கு இந்த ரெண்டு பேராகிராஃப்க்கும் இடையில் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து இந்த ஏரியாவை இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணதும் அது சென்டருக்கு வராமல் இருக்குது. ஸோ அதுக்காக லே அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்டருக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி லே அவுட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது சென்டரில் இமேஜ், ரைட் லெஃப்டில் ரெண்டுமே வந்து பேராகிராஃப் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இமேஜை நாங்கள் பேக்ரவுண்டில் கொடுத்திருக்கிறோம். ரைட், சைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இது ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பேராகிராஃப்க்கு மேலால், அதாவது ஃபாண்ட்டில் இமேஜ் வர மாதிரி இருக்கும் பேராகிராஃப்க்கு மேலால். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுடைய பேராகிராஃப்க்கு ஏற்றாற் போல். ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து எப்படி டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இன்சர்ட்டில் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பிக்சர்ஸ் அப்படின்றது வந்து அந்த டயலாக் பாக்ஸ் காட்டும். ஸோ இதில் நான் இந்த ஏரியாவை இந்த இமேஜை உங்களுக்கு தேவையான இமேஜை சூஸ் பண்ணதும் இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜ் வந்து இன்சர்ட் ஆகிரும். ஸோ அந்த இமேஜ் உங்களுக்கு தேவையான அளவு மினிமைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம்.
ஸோ மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். லே அவுட் கொடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த இமேஜஸை ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ அல்லது ரைட் லெஃப்டில் உங்களுக்கு இமேஜை சரியாக இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இது இமேஜை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணதும் மேலே பார்த்துருப்பீங்க பிக்சர்ஸ் டூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் ஒன்று வந்து டோவாக வந்துடும். ஸோ எப்பொழுது பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்குதோ அந்த டைமில் பிக்சர்ஸ் டூல் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இட் மீன்ஸ் பிக்சர் செலக்ட் பண்ணப்படாத சந்தர்ப்பத்தில் பிக்சர் டூல் வந்து டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சர் டூலை வந்து செலக்ட் பண்ணதும் பிக்சரை செலக்ட் பண்ணதும் பிக்சர் டூல் எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து பிக்சர் டூலுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் இன்னும் எப்படி கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்ன்றதுக்கான ஆப்ஷன். ஸோ முதலாவது எட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பேக்ரவுண்ட். ஸோ இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு தேவையான போர்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் அடையாளத்தில் எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் இதெல்லாம் வந்து டிலீட் பண்ண இல்லை அப்படின்றது வந்து ப்ளஸ் அடையாளத்தின் மூலம் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எனக்கு இந்த இடமெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் நான் இதெல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் டிலீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மைனஸ் அடையாளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்னரில் இருக்கிற மைனஸில் வந்து நீங்கள் எந்த இடமெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான இடமெல்லாம் மார்க் பண்ணதும் நீங்கள் கீப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ தென் நீங்கள் செலக்ட் பண்ண போர்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டும், அடுத்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிலீட் ஆகிடும். ஸோ இது வந்து பொதுவாக இமேஜஸில் உருவங்கள் உங்களுக்கு தேவையான உருவங்களை மட்டும் சரியாக அடையாளம் கண்டுகொள்றதுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கார்ட் ஆல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. நீங்கள் செஞ்ச எல்லா சேஞ்சஸையுமே வந்து டிலீட் பண்ணுறது, அதை கொடுத்தீங்கன்னா எல்லா சேஞ்சஸும் டிலீட் ஆகி நீங்கள் இன்சர்ட் பண்ண அந்த இமேஜ் வந்து வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் எஜஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கோரிலேஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இமேஜை ஷார்ப்பன் பண்ணலாம், சாஃப்ட் பண்ணலாம், பிரைட்னஸ் கண்ட்ராஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் கோரிலேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த ஏரியாலையும் வந்து உங்களுக்கு இதே பிக்சர்ஸ்ட பிரைட்னஸை கூட்டலாம் குறைக்கலாம், கண்ட்ராஸ்ட்டை வந்து கூட்டலாம் குறைக்கலாம், ஷார்ப்னஸை வந்து கூட்டலாம் குறைக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவில் இந்த பிக்சர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ப்ரீசெட்லையும் சேஞ்சஸ் மேற்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இமேஜோட கலரை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணலாம். இதன் மூலமாக இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக இல்லை மோர் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. செஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் கலர் பிக்சர் கலர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ மோர் வேரியேஷனில் இந்த மேலே தரப்பட்டிருக்கிற கலர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு தேவையான அளவு டிரான்ஸ்பரண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் கலர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரி இந்த பிக்சர்ஸ்ட கலர் ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு திரும்பவும் கலர் ஆப்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ். ஸோ ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் மூலம் நீங்கள் அந்த குறித்த இமேஜை வரைஞ்ச ஒரு பென்சில் கலர் இமேஜ் பண்ண மாதிரி பென்சிலை ட்ரா பண்ண மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மோஸ்ட்லி ட்ராவிங் இஃபெக்டை வந்து காட்டுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். ஸோ ஆர்டிஸ்டிக் எஃபெக்டில் இந்த ஏரியாலையும் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிக்சரில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிக்சர் ஸ்டைல். ஸோ பிக்சர் ஸ்டைலில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி பிக்சர் ஆப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனுக்கான பார்டர் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் பிக்சர் எஃபெக்ட்ஸ். ஸோ பிக்சரோட ப்ரீசெட் ஷெடோ வந்து எப்படி வரணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் பிக்சர் எஃபெக்டில் கொடுக்கலாம். பிக்சர் லே அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான லே அவுட்டை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பிக்சரோட அரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ
ஸோ பொசிஷன் அப்படின்றது இந்த பிக்சர் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட இந்த பொசிஷனில் வரணும். ரைட் சென்டர்லையா இல்லாடி சென்டர்லையா, ரைட் அப் சென்டரில், ரைட் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய இமேஜஸை வந்து தேவையான மாதிரி உங்களுக்கு மோடிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் வெப் டெக்ஸ்ட். நாங்கள் ஆல்ரெடி வெப் டெக்ஸ்டோட ஆப்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரணும் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது கொடுத்ததும் இமேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும். வெப் டெக்ஸ்ட்டை கொடுத்து இந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை கொடுத்து ஓகே பண்ணதும் அந்த இமேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகுறத உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். ஸோ ஃபார்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னால் வரும். பிரிங் பேக்வேர்ட் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த இமேஜ் வந்து பின்னால் வைத்திரும். ஸோ பிரிங் ஃபார்வர்ட், பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். சென்ட் பேக்வேர்ட்லேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. பேக் டு சென்ட் பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். நெக்ஸ்ட் செலெக்ஷன் பேன் இருக்குது. ஸோ செலெக்ஷன் பேனில் உங்களுக்கு தேவையான மாதிரி பிக்சரோட ஃபார்மட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் க்ராப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு தேவையான பாட்டை மட்டும் க்ராப் பண்ணி எடுக்கலாம். ஸோ எனக்கு இது மட்டும் தேவை அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது க்ராப் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பிக்சரோட சைஸ் காட்டப்பட்டிருக்குது, ஹைட், வித் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது பிக்சர் ஒன்றை இன்சர்ட் பண்ணுறது அண்ட் பிக்சர் டூலில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் பிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன் பிக்சர் மீன் உங்களுடைய மெஷின் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி இருந்தால் நீங்கள் இன்டர்நெட்டில் இருந்து டிரெக்டாக டவுன்லோட் பண்ணி இமேஜஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் எட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெஷின் ஆஃப்லைனில் இருக்கிறனால இது ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படி இல்லாண்டாலும் வந்து நெட்டில் இருந்து உங்களுக்கு இமேஜ் எடுக்கலாம். ஒர்க் ஆஃப்லைன் நாங்கள் ஆல்ரெடி பிக்சர் இன்சர்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆஃப்லைனை கொடுத்ததும் உங்களுடைய பிக்சர்ஸ் எங்கே இருக்குதோ ஸோ அந்த ஃபைல்ஸ் காட்டும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு பிக்சர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் இன்சர்ட் டெப்போட வேர்டில் இன்சர்ட் டெப்போட இலஸ்ட்ரேஷன் ஸ்டெப் வந்து பார்த்துருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இலஸ்ட்ரேஷன் டெப்போட ஒவ்வொரு பாட்டையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.